சேலம் மாநகர் மாவட்ட பாமக செயலாளரான சட்டமன்ற உறுப்பினர் அருள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இந்த கூட்டத்தை இன்று அன்புமணி நடத்தக்கூடிய கூட்டத்தை நீங்க புறக்கணிச்சிருக்கீங்க. அதற்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆதரவு யாருக்கு? மன்னிக்கணும். நான் தான் நேற்றே சொன்னேன் உங்ககிட்ட. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது ஒரு சோதனையான ரொம்ப நெருக்கடியான காலகட்டம். நான் புறக்கணிச்சுன்னு சொல்றது தவறு. அரசியல் ரீதியா என்னை எப்படின்னா உருவாக்கிய தலைவர் மருத்துவர் ஐயான்னா என்னை வளர்த்தெடுத்த தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதுல ஆதரவு ரெண்டு கண்ணு, எனக்கு வலது கண் வேணுமா இடது கண் வேணுமா நீங்க கேட்டீங்க, எந்த கண்ணை நான் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஏதாவது ஒரு கண்ணை குத்திக்கினாங்களா? நீங்க கேட்குற கேள்வி அப்படிதான் இருக்குது. என்னை பொறுத்தவரை மருத்துவர் ஐயா அவர்களும் ஆனால் அன்புமணி அவர்களும் எங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு தான். எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த வன்னிய சங்கத்தை சேர்ந்த கோடான கோடி மக்களுடைய ரெண்டு கண்ணாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில எங்களுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நேற்று கூட பாருங்க ஐயா பார்த்துட்டு வந்தேன். அப்படியே சென்னை தான் போனேன். கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் எனக்கு உடல்நிலை திடீர்னு ஒரு சிக்கலுங்க. அந்த 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டு இப்போ மருத்துவமனையில் சேலத்தில் அம்மணி மருத்துவமனையில் தான் படுத்துருக்கிறேன். எங்கள் உடல்நிலை சரியில்லாதனாலும் இங்கே இருக்கிறோம். இதில் புறக்கணிப்பும் கிடையாது. என்ன எங்கள் அண்ணனை போய் பார்க்கறது, எங்கள் சின்ன எங்களுடைய கடவுள் மருத்துவர் ஐயாவையும் எங்களுடைய அண்ணனை பார்க்கறது இல்லைன்னா இங்கே இருக்கு. புறக்கணிப்புங்கிறது தயவுசெய்து மன்னிக்கணும். ஆதரவு எங்களோட உயிர் உள்ள வரைக்கும் மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கும் தான் என்னுடைய ஆதரவு. சார், நீங்க 2 பேருமே 2 கண்கள், ஒரு கண்ணை எப்படி நான் குத்த முடியும்னு கேக்குறீங்க. அப்புறம் ஏன் ஒரு கண் நடத்துற செயலாளர்கள் கூட்டத்துக்கு மட்டும் நீங்க பங்கேற்கல? இன்று நீங்க போயிருக்கலாம். நான் சொல்லுவேன் உங்களுக்கு உடல்நிலை. நான் பாருங்கம்மா, சென்னை போறதுக்காக திட்டமிட்டோட தான் வந்தேன். நேற்று வரும்பொழுது எனக்கு திடீர்னு உணவு இதுல கொஞ்சம் சிக்கலாகி மிக கடுமையான ஒரு இது டிசென்ட்ரி, ஒரு வயிற்றுப்போக்கு. நான் இப்போ கூட பாருங்க சேலத்தில் இருக்கிற ஒரு பிரபல அம்மணி மருத்துவமனைன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் இருக்கிற இந்த மருத்துவமனையில படுத்திருக்கிறேன். இப்போ நான் எனக்கு குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இது புறக்கணிப்பு இல்லையா? நான் 2 நாள் கழிச்சு போய் சென்னையாவை பார்க்க போறேன், ஐயாவை பார்க்க போறேன். இதுல எந்த இதுவுமே கிடையாது. எங்க சேலம் மாநகரத்துல எல்லாமே போயிருக்காங்க, பொறுப்பாளர்லாம் வந்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் கூட்டத்தை கலந்து கொள்வதற்காக நாங்கள் போக சொல்லியிருக்கோம், வந்திருக்காங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு அருள். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.